இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஈரோட்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பேரு தான் பத்மா. இவங்களுக்கு வயது 55 வயது ஆகுது. ஆனா நம்ம பத்மாவை பார்த்தாக்க இப்பதான் திருமணமான ஒரு நளினமான பெண்ணு மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்துல ரொம்பவே எடுப்பான முன்னழகு தோற்றத்தோடையும் ரொம்பவே அழகா காட்சி அளிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு அம்மா அப்பா அப்படின்னுட்டு யாருமே கிடையாது. சொந்த பந்தம்ட்டும் பெருசா எந்த ஒரு உறவும் கிடையாது. தான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பத்மா கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்தே ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்திலோட இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே நம்ம பத்மாவை ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா நாளடைவுல தன்னுடைய குடும்ப வறுமையினால நம்ம பத்மா சின்ன வயசுல இருந்தே அதிகம் படிக்க கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மா லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்ல இருந்து தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனா நாளடைவுல தன்னுடைய கணவர் கூட ஏற்பட்ட வருத்தத்தினாலையும் தன்னுடைய கணவர் அடிக்கடி மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதுனாலையும் நம்ம பத்மா குடும்ப வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு குழந்தைங்க எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய தங்கச்சி பையனான சரவணன் அப்படிங்கிறவர் கூட தான் ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தனக்குன்னு இருக்கிற உறவுன்ட்டு யாருமே கிடையாது. தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய தங்கச்சி பையனும் அப்படிங்கறதுனால நம்ம சரவணன்னு தான் தன்னுடைய பையனா நினைச்சு ரொம்பவே அன்போட தன்னுடைய சரவணன் கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் வயது 23 வயது தான் ஆகுது. இன்னும் திருமணமும் பண்ண கிடையாது. படிப்பு முடிஞ்ச உடனே சென்னையில தனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கவும் தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு சென்னையில போய் செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை போனதுக்கு அப்புறமா நம்ம பத்மாவுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கறதுனால ரொம்பவே ஏங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தன்னுடைய தங்கச்சி கிட்டையும் நம்ம சரவணன்ட்டையும் அடிக்கடி கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பத்மாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தனிமையில இருக்க மாதிரியான இருந்தாக்க அடிக்கடி சென்னை கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சரவணனும் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தனக்கு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பத்மா பெரியமாவை நேர்ல சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதனால நம்ம பத்மாவுக்கு பெருசா எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ரொம்பவே தன்னுடைய வாழ்க்கைய தான் சம்பாத்தியத்தில தான் பண்ணியாகணும். யார்கிட்டயும் கையேந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் ஒர்க்குக்கு சேர்ந்து அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்பவே நேர்த்தியா தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம பத்மா பெரியமா நம்ம சரவணன் கிட்ட வர தீபாவளிக்கு நம்மளோட வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். சரவணனை 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வை அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம சரவணனும் 2 நாளைக்கு முன்னாடியே கம்பெனில லீவ் கிடைக்கவும் தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போய ரொம்பவே சந்தோஷமா அந்த பொழுத கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனை பார்த்த அந்த ஒரு நொடியே நம்ம பத்மா சரவணனை கட்டி அணைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவுக்கு என்னதான் இன்னைக்கு 55 வயசுக்கு மேல ஆனாலும் ரொம்பவே இளமையான தோற்றத்தோட இருந்ததுனாலையும் அவங்களுடைய முன்னழகு கொஞ்சம் பெருசாவும் ரொம்பவே கவர்ச்சிகரமாவும் இருந்ததுனாலையும் நம்ம பத்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு நம்ம பத்மா பெரியம்மா கூட ரொம்பவே அந்யோன்யமா பழகினாலும் தன்னுடைய அம்மாவா தான் நினைச்சாலும் நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மாவே அன்னைக்கு அந்த ஒரு தோற்றத்துல பாக்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பத்மா பெரியம்மா மேல ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சரவணனுக்கு திருமண வயதாகவும் அந்த ஒரு நேரத்துல நம்ம பத்மாவை பார்த்தப்போ கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருந்ததுனால பத்மா பெரியம்மா மேல ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவும்
கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சரவணனை வந்துட்டு கட்டி அணைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவில இருந்து நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மா பெரியம்மா மேல ரொம்பவே இயக்கத்திலயும் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட கொஞ்சம் இந்த தீபாவளி முடியறதுக்குள்ளார ரொம்பவே ஓப்பனா பேசி நம்ம பத்மா பெருமாவை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போன சரவணன் வந்துட்டு நம்ம பத்மாவுக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டபுள் மீனிங்ல வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவுக்கு நல்லவே இந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் வந்துட்டு அனுபவம் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால சரவணன் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம சரவணன் வந்துட்டு புள்ளையா நினைச்சாலும் இன்னைக்கு தன்னுடைய தங்கச்சி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம நம்ம பத்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே இயக்கங்கள் வந்துட்டு அதிகமாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு தான் இஷ்டப்பட்ட மாதிரி தன்னுடைய கணவர் கூட வந்துட்டு ரொம்பவே அந்யுன்யமான இல்லற வாழ்க்கையில வாழ்ந்ததுனால அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஏங்கி போய் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால நம்மளும் சரவணனை கண்டிப்பா நம்மளுடைய இயக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்மளுடைய தங்கச்சி வரதுக்குள்ளாரையே இன்னைக்கு இரவுக்குள்ளார நம்ம சரவணன் கூட எப்படியாச்சும் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன்ட்ட பகல் முழுக்க ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசி தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய பெரியம்மா வந்துட்டு ரொம்பவே இயக்கத்துல இருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்களே இன்னைக்கு கிரீன் சிக்னல் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவு வந்துட்டு தூங்கும்போது தனி அறையில தான் தூங்கி இருக்கிறாங்க. அப்பதான் சாப்பிடும் போதே நம்ம சரவணன் கிட்ட வந்துட்டு சொன்ன வார்த்தைய நினைச்சு பாக்குறாங்க. நீ இன்னைக்கு ஒன்னும் ஆட்சேபனம் இல்லைன்னா அன்னைக்கு பெருமா கூட தூங்குறியா? ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உடனடியா சென்னைக்கு போயிடுவ. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு நாள் தான் நானும் தனிமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன்ட்ட பேசின வார்த்தையை நினைச்சு பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு வேகமா நம்ம பத்மா பெரியம்மா ரூமுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் நம்ம பத்மா வந்துட்டு குளிச்சுட்டு பாவடியோடயே வெளியில வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கோலத்துல நம்ம பத்மா பெரியம்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வித்தியாசமான பார்வையில பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவும் அரைகுற ட்ரெஸ்ல இருந்தத பார்த்துட்டு நம்ம பத்மாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியா நம்ம சரவணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கைய பிடிச்சு இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியா ரூமை லாக் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கூட வேணாங்க ரொம்பவே சந்தோஷமா அன்னை இரவு பொழுத வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மா வந்துட்டு இன்னைக்கு என்னதான் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் தனக்கு அம்மாங்கிற முறை இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே இயக்கத்துல இருந்ததுனால நம்ம சரவணனை தான் ஆசை தீர அவங்களுடைய இயக்கத்தை வந்துட்டு வெளிப்படையாவே தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 55 வயசானாலும் நம்ம சரவணனுக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து தன்னால எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சரவணனை வந்துட்டு சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு வந்துட்டு இப்பதான் இளம் வயசு அப்படிங்கறதுனால நம்ம பத்மாவை புலின்னு புழிஞ்சு தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய ஆசை முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட வந்துட்டு காட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு நாள் சுகத்துல அடிக்ட் ஆயிட்டாங்க ரொம்பவே பத்மா. அதனால நம்ம பத்மாவால நம்ம சரவணனை மறக்கவே முடியல. தன்னுடைய தங்கச்சியும் அடுத்த நாள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி வந்தாலும் தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு தூங்குனதுக்கு அப்புறமா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் நம்ம சரவணன் கூட அந்த ஒரு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தீபாவளிக்கு நைட்டும் சரி, தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு சரவணனுடைய அம்மா எல்லாமே நம்ம பத்மா வீட்டுலதான் தங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா இரவு பகல்னு கூட பார்க்காம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நம்ம சரவணன் கூட தான் இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்துட்டு இயக்கத்தில் இருந்த பத்மாவுக்கு நம்ம சரவணன் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கவும் நம்ம சரவணனை எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தை வந்துட்டு அந்த விஷயத்துல தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தான் ஆசைப்பட்ட மாதிரி
நம்ம பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவை வந்துட்டு மறக்கவே முடியல. ஒரு வாரம் கழிச்சு சென்னைக்கு வந்துட்டு எப்படிடா நம்ம பெரியம்மாவை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம சென்னைக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அடிக்கடி வந்துட்டு நம்ம பெரியம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி வீடியோ கால்ல வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் வந்துட்டு தான் கூட வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே சந்தோஷப்படுத்துனதுனால ஒரு நிமிஷம் கூட நம்ம சரவணனை வந்துட்டு பிரிஞ்சிருக்கவே முடியல பத்மாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இயக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க நம்ம சரவணன். அதனால நம்ம சரவணனை எப்படியாச்சும் நம்ம ஈரோட்டுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்தாகணும். அப்படி இல்லைன்னாக்க நம்ம வந்துட்டு சென்னைக்கு போகணும். ஆனா நம்ம சென்னைக்கு போனாலும் நம்மளுடைய தங்கச்சி வந்துட்டு வீட்டுலதான் இருப்பா. அதனால நம்ம வந்துட்டு சரவணன் கூட தான் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல வந்துட்டு தான் வேலை செய்யற கம்பெனிலேயே நம்ம சரவணனுக்கு ஒரு வேலை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு கம்பெனில வந்துட்டு நல்ல ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி கிட்டயும் பர்மிஷன் கேக்குறாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு சென்னையில வேலை பார்த்த கம்பெனிலயும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, லீவே கிடையாது அப்படிங்கறதுனாலயும் அதை விட நம்ம ஈரோட்ல வந்துட்டு அந்த ஒரு கம்பெனில சம்பளம் வந்துட்டு அதிகம் அப்படிங்கறதுனால நம்ம சரவணனும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ஈரோட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கம்பெனில வேலை இருக்கிறதுனால நம்ம பெரியம்மாவையும் பத்திரமா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சரவணனுடைய அம்மா வந்துட்டு நம்பி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா போன இடத்துல நம்ம சரவணனுடைய பெரியம்மா பத்மாவும் ஒரே கம்பெனில வேலை பாக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே சௌரியமா போயிடுது. தான் இஷ்டப்பட்ட மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு நிமிஷம் கூட பாக்கி இல்லாம தன்னுடைய பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு வாழ்க்கைய வந்துட்டு என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நாளடைவுல இவங்களுடைய உறவு இப்படியே போகுது. திருமண வயது வேற வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு வந்துட்டு அலையன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அலையன்ஸ் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டானா நம்மள வந்துட்டு மறந்துருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம பத்மா வந்துட்டு ஏங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சரவணன் கிட்ட ஓப்பனாவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது, ஆமா பெரியம்மா, நானும் எவ்வளவு நாள் தான் தனிமையிலேயே இருக்கிறது. நீங்க உங்க கூட இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி வேணாமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ வந்துட்டு இன்னொருத்தைய திருமணம் பண்ணிக்கிறத பத்திலாம் எனக்கு எந்த ஒரு ஆட்சி பணியும் கிடையாது. ஆனா என் கூட வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதே பாசத்தோட இதே சுகத்தை எனக்கு எப்பயும் தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு இருக்க மாதிரிதான் நான் உங்க கூட என்னைக்கும் இருப்பேன். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா உங்க கூடவே நான் இல்லனாலும், நான் திருமணம் பண்ணிட்டாலும் அடிக்கடி என்னால முடிஞ்ச வரைக்கும் மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல 2 டைமோ கண்டிப்பா உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்ல பார்த்த பொண்ண வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்ல இருந்து தான் மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பெரியம்மா கிட்டேயே நல்ல பிராக்டிக்ஸ் எடுத்ததுனால நம்ம சரவணன் வந்துட்டு தன்னுடைய மனைவிய அந்த விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ண வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்துல சந்தோஷமா வச்சுக்கிறவங்களால ரொம்பவே கண்ற ஓலா தன்னுடைய மனைவிய வந்துட்டு தான் கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சிருக்காரு நம்ம சரவணன். அதனால தன்னுடைய மனைவி கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா இருந்த காரணத்தினாலேயும் நம்ம சரவணனுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி அடிக்கடி நான் பெரியம்மா வீட்டுக்கு போறேன், பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வரேன், ஏன் இல்லன்னா ஆபீஸ் வேலையா வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இரவு நேரத்துல வந்து நம்ம பெரியம்மா பத்மா கூடயும் ரொம்பவே சந்தோஷமான பொழுத வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தான் மனைவிக்கும் தெரியாம தான் மனைவி கூட டெய்லியும் வந்துட்டு அடிக்கடி பகல்லையும் நம்ம பெரியம்மா கூட இரவு நேரத்திலையும் 2 பேர்த்து கூடயுமே ரொம்பவே சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கையை வாழவும் ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம பெரியம்மா பண்ணது தப்புதான் அப்படிங்கறத உணர்ந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு இயக்கத்தை யார்கிட்ட தான் தீர்த்துக்கிறது? யார்கிட்டயோ போறதுக்கு நான் என்னுடைய பையன்கிட்டயே போயிருவேனே அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே நம்ம சரவணன் கூட வந்துட்டு அந்த விஷயத்துல சந்தோஷமா இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும். ஈரோட்ல ஒரு சின்ன ஒரு கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க பேரு தான் பத்மா. இவங்களுக்கு வயது வந்துட்டு 55 வயது ஆகுது. ஆனா நம்ம பத்மாவை பார்த்தாக்க இப்பதான் திருமணமான ஒரு நளினமான பெண்ணு மாதிரியான ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு தோற்றத்துல ரொம்பவே எடுப்பான முன்னழகு தோற்றத்தோடையும் ரொம்பவே அழகா காட்சி அளிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு அம்மா அப்பா அப்படின்னுட்டு யாருமே கிடையாது. சொந்த பந்தம்ட்டும் பெருசா எந்த ஒரு உறவும் கிடையாது. தான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சி மட்டும்தான் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பத்மா வந்துட்டு கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்தே ரொம்பவே அழகான ஒரு தோற்றத்திலோட இருந்ததுனால சின்ன வயசுல இருந்தே நம்ம பத்மாவை ரொம்பவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனா நாளடைவுல தன்னுடைய குடும்ப வறுமையினால நம்ம பத்மா வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே அதிகம் படிக்க கிடையாது. ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மா வந்துட்டு லவ் பண்ணி தான் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்ல இருந்து தன்னுடைய கணவர் கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டும் இருந்திருக்கிறாங்க. ஆனா நாளடைவுல தன்னுடைய கணவர் கூட ஏற்பட்ட வருத்தத்தினாலையும் தன்னுடைய கணவர் வந்துட்டு அடிக்கடி மது பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னை ரொம்பவே கொடுமைப்படுத்தினதுனாலையும் நம்ம பத்மா வந்துட்டு குடும்ப வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம பத்மாவுக்கு குழந்தைங்க எதுவும் இல்ல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தன்னுடைய தங்கச்சி பையனான சரவணன் அப்படிங்கிறவர் கூட தான் ரொம்பவே நெருக்கமா பழகிட்டு இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தனக்குன்னு இருக்கிற உறவுன்ட்டு யாருமே கிடையாது. தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய தங்கச்சி பையனும் அப்படிங்கறதுனால நம்ம சரவணன்னு தான் தன்னுடைய பையனா நினைச்சு ரொம்பவே வந்துட்டு அன்போட தன்னுடைய சரவணன் கிட்ட அடிக்கடி கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறத வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் வயது வந்துட்டு 23 வயது தான் ஆகுது. இன்னும் திருமணமும் பண்ண கிடையாது. படிப்பு முடிஞ்ச உடனே சென்னையில வந்துட்டு தனக்குன்னு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கவும் தன்னுடைய ஃபேமிலியை கூட்டிட்டு சென்னையில போய் செட்டில் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை போனதுக்கு அப்புறமா நம்ம பத்மாவுக்கு யாருமே கிடையாது அப்படிங்கறதுனால ரொம்பவே ஏங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. அதனால தன்னுடைய தங்கச்சி கிட்டையும் நம்ம சரவணன்ட்டையும் அடிக்கடி கால் பண்ணி பேசிட்டு இருக்கிறத வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பத்மாவுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி தனிமையில இருக்க மாதிரியான இருந்தாக்க அடிக்கடி சென்னை வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சரவணனும் மாசத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா 2 மாசத்துக்கு ஒரு தடவை தனக்கு வந்துட்டு லீவு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம பத்மா பெரியமாவை நேர்ல சந்திச்சுட்டு தான் போவாங்க. அதனால நம்ம பத்மாவுக்கு பெருசா எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ரொம்பவே தன்னுடைய வாழ்க்கைய தான் சம்பாத்தியத்தில தான் பண்ணியாகணும். யார்கிட்டயும் கையேந்து நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல ஒரு கார்ப்பரேட் கம்பெனில தான் ஒர்க்குக்கு சேர்ந்து அது மூலயமா வரக்கூடிய வருமானத்தை வச்சு ரொம்பவே நேர்த்தியா தன்னுடைய குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம பத்மா பெரியமா நம்ம சரவணன் கிட்ட வர தீபாவளிக்கு நம்மளோட வீட்டுக்கு நீங்க கண்டிப்பா வரணும். சரவணனை 2 நாளைக்கு முன்னாடியே அனுப்பி வை அப்படின்னு சொல்லவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரியே நம்ம சரவணனும் 2 நாளைக்கு முன்னாடியே கம்பெனில லீவ் கிடைக்கவும் தன்னுடைய பெரியம்மா வீட்டுக்கு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பெரியம்மா வீட்டுக்கு போய ரொம்பவே சந்தோஷமா அந்த பொழுத கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனை பார்த்த அந்த ஒரு நொடியே நம்ம பத்மா சரவணனை கட்டி அணைக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவுக்கு என்னதான் இன்னைக்கு 55
வயசுக்கு மேல ஆனாலும் ரொம்பவே இளமையான தோற்றத்தோட இருந்ததுனாலயும் அவங்களுடைய முன்னழகு வந்துட்டு கொஞ்சம் பெருசாவும் ரொம்பவே கவர்ச்சிகரமாவும் இருந்ததுனாலயும் நம்ம பத்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பத்மா பெருமா கூட ரொம்பவே அந்யோன்யமா பழகினாலும் தன்னுடைய அம்மாவா தான் நினைச்சாலும் நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மாவே அன்னைக்கு அந்த ஒரு தோற்றத்துல பார்க்கும்போது ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பத்மா பெரியம்மா மேல ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சரவணனுக்கு திருமண வயதாகவும் அந்த ஒரு நேரத்துல நம்ம பத்மாவை பார்த்தப்போ கொஞ்சம் கவர்ச்சிகரமா இருந்ததுனால பத்மா பெரியம்மா மேல ஒரு கண்ணு வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாவும் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம சரவணனை வந்துட்டு கட்டி அணைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமாவிலிருந்து நம்ம சரவணனுக்கு நம்ம பத்மா பெரியம்மா மேல ரொம்பவே இயக்கத்திலயும் இருக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம எப்படியாச்சும் நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட கொஞ்சம் இந்த தீபாவளி முடியறதுக்குள்ளார ரொம்பவே ஓப்பனா பேசி நம்ம பத்மா பெருமாவை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு போன சரவணன் வந்துட்டு நம்ம பத்மாவுக்கு தேவையான எல்லா உதவியுமே செஞ்சு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா டபுள் மீனிங்ல வந்துட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மாக்கு நல்லவே இந்த மாதிரியான விஷயத்திலெல்லாம் வந்துட்டு அனுபவம் ஜாஸ்தி அப்படிங்கறதுனால சரவணன் வந்துட்டு அவங்க கிட்ட பேசுற விதத்தை வச்சே கண்டுபிடிச்சுக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் நம்ம சரவணன் வந்துட்டு புள்ளையா நினைச்சாலும் இன்னைக்கு தன்னுடைய தங்கச்சி பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம நம்ம பத்மாவுக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே இயக்கங்கள் வந்துட்டு அதிகமாவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவர் கூட கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தன்னுடைய கணவர் கூட அடிக்கடி ஆபாச வீடியோக்களை பார்த்துட்டு தான் இஷ்டப்பட்ட மாதிரி தன்னுடைய கணவர் கூட வந்துட்டு ரொம்பவே அந்யுன்யமான இல்லற வாழ்க்கையில வாழ்ந்ததுனால அந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே ஏங்கி போய் தான் இருந்திருக்கிறாங்க. அதனால நம்மளும் சரவணனை கண்டிப்பா நம்மளுடைய இயக்கத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நம்மளுடைய தங்கச்சி வரதுக்குள்ளாரையே இன்னைக்கு இரவுக்குள்ளார நம்ம சரவணன் கூட எப்படியாச்சும் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன்ட்ட பகல் முழுக்க ரொம்பவே ஜாலியா சிரிச்சு பேசி தொட்டு பேசவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு நம்மளுடைய பெரியம்மா வந்துட்டு ரொம்பவே இயக்கத்துல இருக்காங்க. அதனாலதான் நம்மளுடைய இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கிரீன் சிக்னல் வந்துட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இரவு வந்துட்டு தூங்கும்போது தனி அறையில தான் தூங்கி இருக்கிறாங்க. அப்பதான் சாப்பிடும் போதே நம்ம சரவணன் கிட்ட வந்துட்டு சொன்ன வார்த்தைய நினைச்சு பாக்குறாங்க. நீ இன்னைக்கு ஒன்னும் ஆட்சேபனம் இல்லைன்னா அன்னைக்கு பெருமா கூட தூங்குறியா? ஏன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ உடனடியா சென்னைக்கு போயிடுவ. எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளவு நாள் தான் நானும் தனிமையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன்ட்ட பேசின வார்த்தையை நினைச்சு பார்த்துட்டு நம்ம சரவணன் வந்துட்டு வேகமா நம்ம பத்மா பெரியம்மா ரூமுக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்பதான் நம்ம பத்மா வந்துட்டு குளிச்சுட்டு பாவடியோடயே வெளியில வந்துட்டு வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த ஒரு கோலத்துல நம்ம பத்மா பெரியம்மாவை பார்த்த உடனே நம்ம சரவணனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வித்தியாசமான பார்வையில பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மாவும் அரகுர ட்ரெஸ்ல இருந்தத பார்த்துட்டு நம்ம பத்மாவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. உடனடியா நம்ம சரவணனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கைய பிடிச்சு இழுக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உடனடியா ரூமை லாக் பண்ணிட்டு அன்னைக்கு இரவு முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கூட வேணாங்க ரொம்பவே சந்தோஷமா அன்னை இரவு பொழுத வந்துட்டு கழிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம பத்மா பெரியம்மா வந்துட்டு இன்னைக்கு என்னதான் வயசுல மூத்தவங்களா இருந்தாலும் தனக்கு அம்மாங்கிற முறை இருந்தாலும் அந்த நேரத்துல அந்த ஒரு விஷயத்துல ரொம்பவே இயக்கத்துல இருந்ததுனால நம்ம சரவணனை தான் ஆசை தீர அவங்களுடைய இயக்கத்தை வந்துட்டு வெளிப்படையாவே தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 55 வயசானாலும் நம்ம சரவணனுக்கு ஈக்குவலா ஈடு கொடுத்து தன்னால எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சரவணனை வந்துட்டு சந்தோஷப்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கு வந்துட்டு இப்பதான் இளம் வயசு அப்படிங்கறதுனால நம்ம பத்மாவை புலின்னு புழிஞ்சு தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய ஆசை முழுக்க நம்ம பத்மா பெரியம்மா கிட்ட வந்துட்டு காட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஒரு நாள் சுகத்துல அடிக்ட் ஆயிட்டாங்க ரொம்பவே பத்மா. அதனால நம்ம பத்மாவால நம்ம சரவணனை மறக்கவே முடியல. தன்னுடைய தங்கச்சியும் அடுத்த நாள் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சி வந்தாலும் தன்னுடைய தங்கச்சி வந்துட்டு தூங்குனதுக்கு அப்புறமா மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு போய் நம்ம சரவணன் கூட
அந்த ஒரு விளையாட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தீபாவளிக்கு நைட்டும் சரி, தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வந்துட்டு சரவணனுடைய அம்மா எல்லாமே நம்ம பத்மா வீட்ல தான் தங்கி இருந்திருக்கிறாங்க. ஆனா இரவு பகல்னு கூட பார்க்காம கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கேப் கிடைச்சாலும் நம்ம சரவணன் கூட தான் இஷ்டப்பட்ட மாதிரி ரொம்பவே சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் வந்துட்டு இயக்கத்தில் இருந்த பத்மாவுக்கு நம்ம சரவணன் கிடைச்சது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி இருக்கவும், நம்ம சரவணனை எந்த அளவுக்கு வந்துட்டு தன்னுடைய ஆசையை தீர்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னுடைய இயக்கத்தை வந்துட்டு அந்த விஷயத்துல தீர்த்துக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம சரவணனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. தான் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு நினைவை வந்துட்டு மறக்கவே முடியல. ஒரு வாரம் கழிச்சு சென்னைக்கு வந்துட்டு எப்படிடா நம்ம பெரியம்மாவை விட்டுட்டு போறது அப்படின்னு சொல்லி ரொம்பவே இயக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லாம சென்னைக்கு வந்துட்டு போகவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா அடிக்கடி வந்துட்டு நம்ம பெரியம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடிக்கடி வீடியோ கால்ல வரவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாரம் வந்துட்டு தான் கூட வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்பவே சந்தோஷப்படுத்துனதுனால ஒரு நிமிஷம் கூட நம்ம சரவணனை வந்துட்டு பிரிஞ்சிருக்கவே முடியல பத்மாவுக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு இயக்கத்தை ஏற்படுத்திட்டு போயிருக்காங்க நம்ம சரவணன். அதனால நம்ம சரவணனை எப்படியாச்சும் நம்ம ஈரோட்டுக்கு வந்துட்டு கூட்டிட்டு வந்தாகணும். அப்படி இல்லைன்னாக்க நம்ம வந்துட்டு சென்னைக்கு போகணும். ஆனா நம்ம சென்னைக்கு போனாலும் நம்மளுடைய தங்கச்சி வந்துட்டு வீட்டுலதான் இருப்பா. அதனால நம்ம வந்துட்டு சரவணன் கூட தான் இஷ்டப்பட்ட மாதிரி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரோட்ல வந்துட்டு தான் வேலை செய்யற கம்பெனிலேயே நம்ம சரவணனுக்கு ஒரு வேலை தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. தான் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஒரு கம்பெனில வந்துட்டு நல்ல ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய தங்கச்சிக்கிட்டையும் பர்மிஷன் கேக்குறாங்க. நம்ம சரவணன் வந்துட்டு சென்னையில வேலை பார்த்த கம்பெனிலயும் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, லீவே கிடையாது அப்படிங்கறதுனாலயும், அதை விட நம்ம ஈரோட்ல வந்துட்டு அந்த ஒரு கம்பெனில சம்பளம் வந்துட்டு அதிகம் அப்படிங்கறதுனால நம்ம சரவணனும் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்லிட்டு ஈரோட்டுக்கு வந்துட்டு வேலைக்கு வரவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரே கம்பெனில வேலை இருக்கிறதுனால நம்ம பெரியம்மாவையும் பத்திரமா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம சரவணனுடைய அம்மா வந்துட்டு நம்பி அமைச்சிருக்கிறாங்க. ஆனா போன இடத்துல நம்ம சரவணனுடைய பெரியம்மா பத்மாவும் ஒரே கம்பெனில வேலை பாக்கறதுனால அவங்களுக்கு ரொம்பவே சௌரியமா போயிடுது. தான் இஷ்டப்பட்ட மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்த ஒரு நிமிஷம் கூட பாக்கி இல்லாம தன்னுடைய பெரியம்மா கூட ரொம்பவே சந்தோஷமா அந்த ஒரு வாழ்க்கைய வந்துட்டு என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். நாளடைவுல இவங்களுடைய உறவு இப்படியே போகுது. திருமண வயது வேற வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணனுக்கு வந்துட்டு அலையன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அலையன்ஸ் பார்த்து நம்ம சரவணன் வந்துட்டு திருமணம் பண்ணிக்கிட்டானா நம்மள வந்துட்டு மறந்துருவானோ அப்படின்னு சொல்லி நம்ம பத்மா வந்துட்டு ஏங்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த சொல்லி நம்ம சரவணன் கிட்ட ஓப்பனாவே கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது, ஆமா பெரியம்மா, நானும் எவ்வளவு நாள் தான் தனிமையிலேயே இருக்கிறது. நீங்க உங்க கூட இன்னைக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தி வேணாமா அப்படின்னு சொல்லி வெளிப்படையாவே கேட்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நீ வந்துட்டு இன்னொருத்தைய திருமணம் பண்ணிக்கிறத பத்திலாம் எனக்கு எந்த ஒரு ஆட்சி பணியும் கிடையாது. ஆனா என் கூட வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதே பாசத்தோட இதே சுகத்தை எனக்கு எப்பயும் தருவியா அப்படின்னு சொல்லி நம்ம சரவணனை வந்துட்டு கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு இருக்க மாதிரிதான் நான் உங்க கூட என்னைக்கும் இருப்பேன். ஆனா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு யாருக்கும் தெரியாம நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா உங்க கூடவே நான் இல்லனாலும், நான் திருமணம் பண்ணிட்டாலும் அடிக்கடி என்னால முடிஞ்ச வரைக்கும் மாசத்துக்கு ஒரு டைமோ இல்ல 2 டைமோ கண்டிப்பா உங்களை வந்து சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்ல பார்த்த பொண்ணை வந்துட்டு திருமணமும் பண்ணிக்கிறாங்க. திருமணம் பண்ண நாள்ல இருந்து தான் மனைவி கூட ரொம்பவே சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டும் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம பெரியம்மா கிட்டேயே நல்ல பிராக்டிக்ஸ் எடுத்ததுனால நம்ம சரவணன் வந்துட்டு தன்னுடைய மனைவிய அந்த விஷயத்துல ரொம்பவே சந்தோஷமா வச்சுக்கிறாங்க. ஒரு பொண்ண வந்துட்டு அந்த மாதிரியான விஷயத்துல சந்தோஷமா வச்சுக்கிறவங்களால ரொம்பவே கண்ற. ஓலா தன்னுடைய மனைவிய வந்துட்டு
தான் கட்டுப்பாட்டுக்குள்ளாரையே வச்சிருக்காரு நம்ம சரவணன். அதனால தன்னுடைய மனைவி கிட்டையும் ரொம்பவே சந்தோஷமா இருந்த காரணத்தினாலேயும் நம்ம சரவணனுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே வராத மாதிரி அடிக்கடி நான் பெரியம்மா வீட்டுக்கு போறேன், பெரியம்மாவை போய் பார்த்துட்டு வரேன், ஏன் இல்ல நான் ஆபீஸ் வேலையா வெளியில போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி இரவு நேரத்துல நம்ம பெரியம்மா பத்மா கூடயும் ரொம்பவே சந்தோஷமான பொழுத கழிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கடைசி வரைக்கும் தான் மனைவிக்கும் தெரியாம தான் மனைவி கூட டெய்லியும் அடிக்கடி பகல்லையும் நம்ம பெரியம்மா கூட இரவு நேரத்திலையும் 2 பேர்த்து கூடயுமே ரொம்ப